இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. அது என்ன அப்படின்னா, இந்திய சினிமாவில் ஒரு தலை சிறந்த நடிகர்கள்ல ஒருத்தரான திரு லாலேட்டன் அப்படின்னு ரசிகர்களால அன்போடு அழைக்கப்படுற திரு மோகன்லால் அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. கிட்டத்தட்ட அவருக்கு 65 வயசாச்சு. இந்த மோகன்லால் அவர்கள் மலையாளம் சினிமா மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லயும் நடிக்கிற ஒரு பேன் இந்தியா ஹீரோவா இருக்காரு மோகன்லால் சார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மோகன்லால் சாரை பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மோகன்லால் சார் அவருடைய ஆக்டிங் கெரியரை 1980களில் தான் ஆரம்பிச்சார். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய முதல் படம், வெளிவந்த முதல் படமான மஞ்சள் விழிஞ்ச பூக்கள் அப்படிங்கிற அந்த படம் 1982ல வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த முதல் படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த 10 வருஷங்கள், கிட்டத்தட்ட 1990 வரைக்கும் மோகன்லால் சார் ரொம்ப பிஸியாக இருந்திருக்கார். அந்த 10 வருட காலகட்டத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 170 படங்கள், அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுலயும் இந்த 82 to 88 காலகட்டத்துல மட்டும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒரு 15 நாளைக்கு ஒரு படம், மோகன்லாலுடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு அந்த ஒரு காலகட்டத்திலேயே அறிமுக பீரியட்லயே ரொம்ப பிஸியான ஒரு ஆக்டரா இருந்திருக்காரு மோகன்லால் அவர்கள். மோகன்லால் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். த கம்ப்ளீட் ஆக்டர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகர். ஆனா அவரை பத்தி தெரியாத ஒரு விஷயம், அவர் ஒரு சிறந்த மல்யுத்த வீரரும் கூட. அதாவது ஒரு ரெஸ்லிங் சாம்பியன். 1977-78 காலகட்டத்துல கேரளாவினுடைய ரெஸ்லிங் சாம்பியனாய் இருந்தவர் மோகன்லால் அவர்கள். அது மட்டும் இல்லாம அவருக்கு நேஷனல் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது. ஆனா அப்போ அந்த சமயத்துல அவருடைய முதல் படம் இந்த மஞ்சள் விரிஞ்ச பூக்களுக்கான ஆடிஷனுக்காக அவர் போயிட்டதுனால அந்த நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க முடியாம போயிடுச்சு. மோகன்லால் அவர்களுக்கு எத்தனையோ விருதுகளும் கௌரவங்களும் கிடைச்சிருக்கு. இந்தியன் ஆர்மி கூட அவரை ஒரு கௌரவ கர்னலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பலருக்கும் தெரியும். பட் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கௌரவம் மோகன்லால் அவர்களுக்கு கிடைச்சிருக்கிற கௌரவம் சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய சியோலை தலைமையிடமாக கொண்ட வேர்ல்டு டேக்வாண்டோ அசோசியேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு மோகன்லால் அவர்களுக்கு அந்த டேக்வாண்டோ அப்படிங்கிற மார்ஷல் ஆர்ட்ஸ், அந்த தற்காப்பு கலையில பிளாக் பெல்ட், ஹானரரி பிளாக் பெல்ட் அப்படிங்கிற ஒரு கௌரவத்தை வழங்கி இருக்காங்க. இது அவருடைய படங்கள்ல அவர் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸை பத்தின இது பயன்படுத்தின விதத்திலையும், அதற்காக அந்த ஸ்போர்ட்ஸுக்காக அவர் செஞ்ச ஒரு சேவைகளுக்காகவும், அதுல அவர் காட்டின இன்ட்ரெஸ்டுக்காகவும் இந்த ஹானரரி பிளாக் பெல்ட் அப்படிங்கிற அந்த டேக்வாண்டோ அப்படிங்கிற கலையில ஹானரரி பிளாக் பெல்ட் மோகன்லால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மோகன்லால் அவர்களை பற்றி இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னா, உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவர்களுடைய முதல் ஹீரோ, முதல் நாயகன் மோகன்லால் தான். ஏன்னா அந்த ஐஸ்வர்யா ராய் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நடிகையா, பல படங்கள்ல நடிச்ச ஒரு சிறந்த நடிகையாக இருந்தாலும், அவங்க உலக அழகி பட்டம் ஜெயிச்சுட்டு நடிகையாக அறிமுகமான முதல் படமான இருவர்ல அவர்களுடைய பேரா நடிச்சது மோகன்லால் தான். உண்மையிலே இது மோகன்லால் அவர்களுக்கு பெருமையா இல்ல ஐஸ்வர்யா ராய்க்கு பெருமையான்னு தெரியல. பட் அந்த ஐஸ்வர்யா ராய் அவர்களுடைய முதல் ஹீரோ நாயகன் மோகன்லால் அவர்கள் அப்படிங்கிறது தான் வரலாற்று குறிப்பு. மோகன்லால் அவர்களுடைய முதல் படம் அப்படின்னு நாம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய முதல் படம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பட் உண்மையிலேயே மோகன்லால் அவர்கள் முதன்முறையாக நடிச்ச படம் திறனோட்டம் அப்படிங்கிற படம். முதல்ல வந்த படம் தான் இந்த மஞ்சள் விரிஞ்ச பூக்கள். ஆனா இதுல என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, இந்த மோகன்லால் நடித்த முதல் படமான திறனோட்டம் அப்படிங்கிற படம் கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சுதான் ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் நடிச்ச முதல் படம் 25 வருஷம் கழிச்சுதான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சென்சார் பிரச்சனையில மாட்டிக்கிட்ட அந்த படம் 25 வருடம் தாமதமாக ரிலீஸ் ஆயிருக்கு. அவர் மோகன்லாலுடைய ஒரு முதல் படமே பாருங்க 25 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த முதல் படம் வரல அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு தடை. ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு உயரத்தை அடைஞ்சிருக்காரு லாலேட்டன். மோகன்லால் அவர்களை பத்தி இன்னொரு ஆச்சரியமான தகவல் இருக்குங்க. அதாவது மோகன்லால் சார் மலையாளம் மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லயும் நடிக்கக்கூடிய ஒரு பேன் இந்தியா ஆர்டிஸ்ட் நமக்கு தெரியும். அந்த வகையில தமிழ்ல விஜய் கூட, தெலுங்குல ஜூனியர் என்டிஆர் அவர்கள் கூட, ஹிந்தியில அமிதாப் பச்சன் கூட எல்லாரு கூடயுமே நடிச்சிருக்காரு. லீட் ரோல் மட்டும் இல்லாம பல முக்கியமான கதாபாத்திரங்களை ஏத்து நடிச்சிருக்காரு. இது இப்படி எல்லா ஆக்டர்ஸோடையும் நடிச்சிருந்தாலுமே கூட அவருடைய ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
மலையாளத்துல அவருடைய கோ ஸ்டாரான மம்முட்டி அவர்கள் கூட மட்டும் மோகன்லால் சார் வந்து 55 படங்கள் நடிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, மோகன்லால் சார் மம்முட்டி ரெண்டு பேருமே வந்து கேரளா மலையாள சினிமாவுடைய டாப் ஸ்டார்ஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 55 படங்கள் நடிச்சிருக்காங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். வேற ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல, தெலுங்கு ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், இல்ல பாலிவுட் ஆகட்டும், இந்த ஃபீல்டுல எல்லாம் அந்த ஃபீல்டுடைய டாப் ஹீரோஸ் ரெண்டு பேரு இந்த மாதிரி இத்தனை படங்கள்ல சேர்ந்து நடிச்சிருக்காங்களாங்கிறது தெரியல. இது முழுக்க முழுக்க மோகன்லால் சார் வந்து இந்த நடிப்பு துறையில அவர் காட்டக்கூடிய டெடிகேஷனை தான் இந்த விஷயம் சொல்லுது. இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.